வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வனராஜ கோழியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சிறப்புகளை பற்றி தாங்க பார்க்க போறோம். கிராமப்புற மேம்பாட்டை மையப்படுத்தியோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஏழைகளோட வருமானத்தை பெருக்கிறதுக்காகவோ பார்த்தீங்கன்னா நிறைய வகையான வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்களை இந்திய அரசு பெரிய லெவலில் உருவாக்கிட்டு இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் இணைந்து இது போல இனங்களை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த வீரிய ரக நாட்டுக்கோழிக்கோ பாலர் கோழிக்கோ இருக்கக்கூடிய முக்கிய வேறுபாடுகள் என்னங்கிறத பார்ப்போம். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்களை பாய்லர் கோழின்னு நினச்சிக்கிறாங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் புறக்கணிக்கிறாங்க. ஆனால் இந்த வீரிய ரக நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழிகள்லேயே எண்ணற்ற மாற்றங்கள் கொண்டு வந்து அதே போல் பார்த்தீங்கன்னா ஒயிட் லெக்கான், லாட் ஐலாண்ட் ரெட் போன்ற இனங்களை சேர்த்து விட்டு இந்த மாதிரி இனங்களை பார்த்தீங்கன்னா உருவாக்குவாங்க. இந்த இனத்தோட ஒரு முக்கியமான பண்பு என்னன்னா, அதிக முட்டைக்காகவோ அதிக இறைச்சிக்காகன்னு தனித்தனியாக இனங்களை உருவாக்குவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு தன்மையும் இருக்கிற மாதிரி சேர்ந்து இருக்கக்கூடிய இனங்களையும் உருவாக்குவாங்க. இந்த வனராஜா பார்த்தீங்கன்னா இந்த இரண்டிற்கும் ஏற்ற இனங்கள்னே சொல்லலாம். ஏன்னா அதிகம் முட்டையை தரும், அதே போல் பார்த்தீங்கன்னா இறைச்சியும் அதிகமாக தருவாங்க, அதுவும் குறைவான நாட்களில். இங்கே குறைவான நாட்கள்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாய்லர் கோழி போல் வெறும் 45 நாளில் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விற்பனை செய்ய முடியாது. அதுக்குன்னு டைம் ஆகும். ஆனால் பார்த்தீங்கன்னா விற்பனை செய்யும் போது அதோட எடை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இப்படி இருக்கக்கூடிய வீரிய ரக நாட்டுக்கோழி இனங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய இனமாவோ அதிக மாநிலங்களில் வளர்க்கக்கூடிய இனமாவோ பார்த்தீங்கன்னா இந்த வனராஜ கோழி இனம் இருக்குங்க. அப்படி எவ்வளோ மாநிலங்களில் இந்த கோழி இனங்களை வளர்க்குறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 26 மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கோழி இனங்களை பெரிய லெவலில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி வளர்க்கக்கூடிய மாநிலங்களில் முக்கியமான மாநிலமாக நம்ம தமிழ்நாடும் இருக்குங்க. இந்த வனராஜ கோழி இனம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகம் மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களால் உருவாக்கப்பட்டு இது ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எண்ணற்ற மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படுதுங்க. இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா முட்டைக்காகவோ அதே போல் இறைச்சிக்காகவோ வளர்க்கக்கூடிய ஒரு முக்கிய இனமாக கருதப்படுது. இந்த இனங்களில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சிறப்பு அம்சங்களை பார்ப்போங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகளை போல வண்ணங்கள்லையோ வடிவங்கள்லையோ இருக்குங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா அதை விட அதிக முட்டையோ அதே போல் பார்த்தீங்கன்னா இறைச்சியோ கொஞ்சம் வேகமாகவே தரக்கூடிய இனமாவோ அதே போல் அதிக வெயிட் இருக்கக்கூடிய இனமாவோ இருக்குங்க. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் இது போல இனங்களை மையப்படுத்தி வளர்க்க ஆரம்பித்திருக்காங்க. இந்த இனத்தோட முட்டையோ பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண நாட்டுக்கோழி இனங்களோட முட்டை போல பழுப்பு நிறமாக தாங்க இருக்கும். இந்த கோழி பார்த்தீங்கன்னா முட்டையிட ஆரம்பிக்கக்கூடிய காலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 170 நாளில் முட்டையிட ஆரம்பிக்குங்க. இதே நம்ம நாட்டுக்கோழி இனங்கள் பார்த்தீங்கன்னா 150 நாளைக்கு மேலே தான் முட்டையிட ஆரம்பிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகள் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் முட்டையிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வனராஜ கோழி இனம் பார்த்தீங்கன்னா 110லேருந்து 150 முட்டை வரைக்கும் இடக்கூடிய தன்மை கொண்டதுங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வனராஜ கோழிகளை தமிழகத்தில் வளர்க்குறவங்களுக்கு அதிகபட்சமே பார்த்தீங்கன்னா 110 முட்டைகள் வரைக்கும் தான் இடுததாக சொல்லாங்க. அதே போல் இந்த முட்டையோட எடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50லேருந்து 55 கிராம் வரைக்கும் எடை இருக்குங்க. இது பழுப்பு நிறமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இந்த முட்டைகளுக்கு சரியான டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் இந்த கோழி இனங்களோட சேவல் இனத்தோட வெயிட் அதிகபட்சம் என்ன வருங்கிறத பார்ப்போம். இதே கோழி 2.25லேருந்து 3 கிலோ வரைக்கும் வருங்க அதிகபட்ச எடை. இதே பார்த்தீங்கன்னா சேவல் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4.5 கிலோ வரைக்கும் வரும். இந்த இனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தனியார் பண்ணைகள்லையோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பல்கலைக்கழகங்கள் மூலமாக இந்த கோழி குந்துகள் நம்ம வாங்கலாம். இந்த காணொலி வாயிலாக இந்த வனராஜ கோழியில் இருக்கக்கூடிய எண்ணற்ற சிறப்புகள் நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நான் நம்புகிறேன். இது போன்ற புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேளாண் தகவல்கள் தொடரும். நன்றி.